சங்கராபுரம் வாசவி திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம் ஒருங்கிணைக்கும் வெல்லும் சனநாயகம் என்ற தலைப்பில் கருத்தரங்கு கூட்டம் சங்கராபுரம் வாசவி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கு கூட்டத்திற்கு முற்போக்கு மாணவர் கழக கள்ளக்குறிச்சி மாவட்ட பொருளாளர் வெற்றி தமிழ் நேசன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக முற்போக்கு மாணவர்கள் கழக மாநில துணை செயலாளர் தயா நெப்போலியன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்வில் மாவட்ட, ஒன்றிய, நகர முகாம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வயசு ஆகின்ற மாணவர்கள் தலையிலே புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார், மாவேலை காரல் மார்க்ஸ் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். இது வெறுமனே பேச்சு மட்டுமல்ல, இது மட்டும் ஒரு கடல் செல்கிற சொல்லு மட்டுமல்ல, ஒவ்வொருக்கும் தருகின்ற துணிவு, ஒவ்வொரும் தருகிற ஆற்றல். பையன் பரப்போம் கூட்டடிக்க மாட்டான், சட்டை பட்டன் கொடுத்து வர மாட்டான், அடிச்சு மாட்டாங்க. ஒழுங்கு கட்டுப்பாடுல வச்சிடணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, மாணவர்கள் தான் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளை வளர்த்தாதான் உன் கிராமம் நல்லா இருக்கும். நமக்கு எல்லாம் யாரும் புரியாது பார்க்கக்கூடாது. அப்போதான் ஒரு கட்டுப்பாடு வருவான், அப்போதான் ஒரு இயக்கமாக வருவான். அதனால நீங்க படிக்கிற மாணவர்கள், இங்கே வந்து தந்திருக்கிற மாணவ செல்வங்கள், அவங்க உங்களோட இருக்கிற மாணவர்களை கூட்டு பேசுங்க, தலைவரை பற்றி பேசுங்க, அம்பேத்கர் பேசுங்க, பெரியார் பேசுங்க. இன்னைக்கு நிறைய படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள அம்பேத்கர், பெரியார் கேட்ட தெரிய மாட்டேங்குது, விஜய் அஜித் கேட்ட மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் நாம மட்டும் படிச்சா போதாது, அவரையும் படிக்க வைக்கணும். மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அவை கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எத்தனையோ முரண்பாடுகள் வந்தாலும் தம்பிகளை முன்னெடுத்து செல்வதுதான் முன்னாடி இருக்கிற பொறுப்பாளர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கட்சி வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இருக்கிற முன்னோடிகள் இருக்கிறார்கள். ஒரு சிறு முரண்பாடுகள் இருக்கலாம். அதையும் தவிர்த்து விட்டுதான், அதுவும் புறந்தள்ளி விட்டுதான் கட்சியினுடைய பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக நமக்கு இருக்கிற முன்னோடிகள் இருக்கிறார்கள். அந்த முன்னோடிகளுடைய பேச்சை காத்து, அவருடைய சொல்லை கேட்டு இருக்கிற இளைஞர்கள் களமாட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிகழ்வாகவும் இருக்கிறது, எல்லோருடைய ஆர்வமாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கட்சியை இன்னைக்கு ஒரு கட்டத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பயணிக்கும் இந்த நேரத்தில் கட்சி அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த அசுர வளர்ச்சியில எழுச்சி தலைவரின் உழைப்பையும் தியாகத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒன்றிய செயலாளர் அவர்கள் சொன்னதை போன்ற அனைத்து கருத்து வேறுபாடுகளின் உரங்கெல்லாம் தீர்த்து வைத்துவிட்டு இனிவரும் காலத்தில் சினிமா காலம் என்பதை நிர்ணயிக்கும் வகையில் நீங்கள் களப்பணியாற்ற வேண்டும். குறிப்பாக அனைத்து கட்சியிலும் இளைஞர்கள் இருக்கும். ஆனால் எழுச்சி தலைவரோ முற்போக்கு மாணவர் கழகம் என்றும் இளைஞர்கள் எழுச்சி பாசறை என்றும் பிரித்து அதுக்காக ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு. எப்படி அது வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு என்று சொன்னால், நாம் இங்கிருந்து ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும், ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும், ஒவ்வொரு நகரங்களிலிருந்தும், ஒவ்வொரு பேரூர்களிலிருந்தும் அணியணியாக குடும்பமாக நாம் திருச்சியை நோக்கி சென்றால்தான் இந்த வெல்லும் ஜனநாயகமான ஒரு வெற்றி மாநாடாக அமையும். வெறுமனே நாம் இணையதளங்களிலும் வெறுமனே ஊடகங்களிலும் நாம் வெல்லும் ஜனநாயக மாநாடை பற்றி ஒரு விளம்பரத்தை மட்டும் நாம் செய்தால் எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் அந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி அடையக்கூடிய வகையில் ஒவ்வொருவரும் நம் குடும்பமாக அணிதர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது.